தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் அமுதா நம்பி. பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்ற எமது அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கும், பெண்மையை போற்றுவோம், பெருமைக்குரிய நாடாக மாற்றுவோம் என்று நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கும் எமது அண்ணன் சீமான் அவர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். பெண்கள் விழிப்புற்று அவர்களுக்கான போராட்ட களத்தில் நீங்களே உங்களுக்கான பாதுகாவலராகவும் போராளியாகவும் விழிப்புற்று செயல்பட வேண்டும் என்று எமது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கூறியிருக்கிறார். அதுபோலத்தான் நம் அண்ணனும் ஆணும் பெண்ணும் சமமல்ல, நீங்களும் களத்தில் போராடக்கூடிய ஒரு போராளி என்றுதான் இந்த தேர்தலில் அண்ணன் நிகராக 117 பேரை களத்தில் நிறுத்தியிருக்கிறார். நீங்க ஒவ்வொருவரும் பெண்கள் நம்ம ஒரு அங்கையர்கண்ணியாக, இசைப்பிரியாவாக நம் அண்ணன் அங்கு ஆயுதம் கொடுத்து களத்தில் நிறுத்தியிருக்கிறார். இங்கு நமது அண்ணன் அறிவாயுதத்தை நம் கையில் கொடுத்து களத்தில் நிறுத்தியிருக்கிறார். இதை உணர்ந்து நீங்கள் சிறப்பாக செயலாற்ற வேண்டும். இப்போ அங்கையர்கண்ணி நினைச்சிருந்தா அந்த கடல்ல நீந்தி, அவங்களுக்கு அந்த கடல்ல நீந்தினப்போ எவ்வளவோ இடர்பாடுகள் வந்திருக்கும். நீந்தி செல்ல முடியாம மூச்சு வாங்கி இருக்கலாம், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்ல நிறைய கடல் அதுல வாழுற உயிரினங்களால நிறைய தொல்லைகள் வந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இருந்த அந்த மன உறுதி, அந்த கப்பலை போய் தாக்கணும்னு சொல்லி அண்ணன் கட்டளை இட்டதால நாம போய் அதை அடிச்சு நொறுக்கிட்டு தான் நம் வாழ்வை முடித்துக்கணும்னு நினைச்சாங்க. அதுபோலவே அவர்கள் அந்த கப்பலை அடித்து நொறுக்கினார்கள், வெடித்து சிதறினார்கள். நாம் பெண்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த தேர்தல் களத்துல நமக்கு அண்ணன் கொடுத்த அந்த வேலையை சரியா செய்யணும். உங்களுக்கு மன உறுதி வேணும். முதல்ல சோர்வடைய கூடாது. 1000 பேர் 1000 சொல்வார்கள். அது ஒரு குப்பையை கடித்து சாப்பிட்டு விட கூட நம்ம இறந்துடலாம். ஆனா இந்த களத்துல நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், இது எல்லா வேலையும் செய்வாங்க. அது இணையதளத்திலா இருக்கட்டும், வேற வழியில நேரடியா கூட இருக்கலாம். எந்தவித தாக்குதல் வேணா எப்படி வேணா வரலாம். நாம தான் அதை நின்று சமாளிக்கணும், மன உறுதியோட நிக்கணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. குறிப்பா பெண்களுக்கு நீங்க தான் மன உறுதியோட இருக்கணும். அண்ணன் கொடுத்த வேலையை சரியா முடிக்கணும். ஏன்னா இந்த வளர்த்தெடுத்தது நம்ம இந்த மண்ணுல இந்த திராவிட கட்சிகளால நாம அந்த அளவுக்கு வளர்த்து எடுத்திருக்கோம். அப்போ இந்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் நாம் சேர்ந்து எதிர்க்கிறதால நமக்கு 4 பக்கங்களும் இருந்து அம்புகள் வரதான் செய்யும். அதையெல்லாம் தாங்கி நாம இந்த மண்ணில் நின்று ஜெயிச்சு அண்ணனுக்கு வெற்றி வாகைய சூடி கொடுக்கணும், அண்ணனை அரியணையில ஏத்தணும். அதுதான் நமக்கு முதற் கடமையா இருக்கணும். மாவோ சொல்லியிருக்காங்க, பிற்போக்குவாதிகள்லாம் ஒரு சில நேரம் கை ஓங்கிதான் இருக்கும், முற்போக்குவாதிகள் தோர்த்தது போலதான் இருக்கும். ஆனா நாளையோ அதன் பிறகோ முற்போக்குவாதிகளே வெல்வார்கள் அப்படின்னு மாவோ சொல்லியிருக்காங்க. இதேதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதும். சில பைத்தியக்கார கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பைத்தியத்துக்கெல்லாம் மனநல மருத்துவம் பார்க்கறதும் நமது கடமை தான். இப்ப நடந்துட்டு பார்த்தா என்ன எந்த ஊர்ல இருக்கோன்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கோம். நம்ம மக்களை அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப அடுத்த ஒரு கூட்டம் மாத்துறதுக்கு வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லாம மாவோ சொல்வது போல பண்பாட்டு புரட்சியாலும்
சிந்தனை புரட்சியாலும் நம் அண்ணன் களத்தில் இறங்கி 15 வருடங்களாக களமாடிக்கொண்டு இந்த மக்களை மாற்று சக்தியாக மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார். 40 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க பிற்போக்குவாதியா இருந்து இல்ல, நல்ல தெளிவோடு தான் வந்திருக்காங்க. இந்த தேர்தலில் நாம வெல்லக்கூடிய அளவுக்கு வாக்கு செலுத்துவாங்க. அதுக்கு நாம கடுமையா உழைக்கணும். அண்ணி சாதாரணமா ஒரு பெண்ணா அண்ணன் தேர்ந்தெடுக்கல, அவங்க வார்த்தெடுக்கப்பட்டவங்க, வளர்த்தெடுக்கப்பட்டவங்க. ஐயா காளிமுத்து ஐயா அவர்களால ஈழத்து போரையும் வரலாறு, தமிழர் வரலாறு எல்லாவற்றையும் அறிந்துதான் அண்ணனை தானே விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த போராட்ட களம் புதிதல்ல, எல்லாம் அனைத்தும் தெரிந்தவர்கள் தான் அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அதை நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும். நமக்காக ஒரு தாய் உள்ளத்தோடு இருப்பது அண்ணி மதிவதனி அண்ணி எப்படி அண்ணன் பிரபாகரன் அண்ணனுக்கு உறுதுணையாக இருந்தாங்களோ அதுபோலதான் அண்ணியும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த போராட்ட களத்திலிருந்து வந்ததால எல்லாமே தெரியும். பெண்கள் இவங்களெல்லாம் நம்ம முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு செயல்படணும். உறுதியா நின்று வெல்வோம். 2026 அண்ணனை அரியணை ஏத்துவோம். நன்றி. நாம் தமிழர்.